Hello my dear friends, today's video is about how to use this. நமக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கோம்ல, சளி பிடிச்சிட்டு நல்ல மூக்கு வந்து நல்லா அடைச்சிட்டு இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், நல்லா தண்ணி அப்படியே மூக்கில் வந்து கொட்டிகிட்டு இருக்கும், தொண்டை கரகரன்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறதான் டுடேஸ் வீடியோ. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு நல்லா அடைச்சிருக்கு, என்னால் வந்து ப்ரீத் பண்ணவே முடியல, மூக்கு நல்லா அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மை மதர் ஹாஸ் அ ஸ்டஃபி நோஸ் அப்படிங்கிறது நல்லா மூக்கு அடைச்சிருக்கிறது தான் நம்ம ஸ்டஃபி நோஸ் சொல்லுவோம். ஆர் எல்ஸ் மை கலீக் ஹேஸ் ஸ்டஃபி நோஸ், தட்ஸ் வை ஷி டிட் நாட் கம் டு த காலேஜ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் தொண்டை கரகரன்னு, முன்னெல்லாம் கிச் சாப்பிடுங்க, விக்ஸ் சாப்பிடுங்க, கிச் போகணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் அன்றைக்கி தொண்டை கரகரன் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தோம்னா sore throat. Actually, my daughter has a sore throat. That's why she is unable to speak well. பிகாஸ் தொண்டை கரகரன் இருக்கிறதுனால அவளால் சரியாக பேச முடியவே இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மூக்கு எப்பவுமே அப்படியே தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். நல்ல ஹெவி கோல்டில் தண்ணி சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் மூக்கிலேருந்து. அதை என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ரோஸ். ஆக்சுவலி த லாஸ்ட் வீக் வி ஹேட் அ கிரேட் பாத் இன் தி லேக். That's why now my family members has running rose. ஃபுல்லாக தண்ணி நல்லா சளி பிடிச்சி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஓகே, சளி பிடிச்சிருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவி பிடிக்கிறது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஸ்ட்ரீம் இன்ஹலேஷன். நல்லா வந்து ஆவி பிடிங்க, அது வந்து இந்த ரன்னிங் ரோஸ், இந்த சளி பிடிச்சிருக்கிறது இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்ட்ரீம் இன்ஹலேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஆவி பிடிக்கிறது. அப்புறம் நல்லா மூக்கில் சளி கூட்டிகிட்டு இருக்கோம்ல, இது நல்லா மூக்கு சிந்தி விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ப்ளோ யுவர் நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு தி கோல்ட் அண்ட் தி காஃப். தொண்டை கரகரன் இருக்கிறது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது, இது எல்லாமே இப்படி தான் சொல்லுவோம். ஓகே, ப்ளோ யுவர் நோஸ், take steam inhalation. My mother has stuffy nose, sore throat, running nose. Okay, I hope you find my video is useful. If you like that, and subscribe my channel and put the like button. Thank you so much, and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komathi. Thank you.